இந்தா நீ கட்டின தாலி. இன்னும் என்ன வேடிக்கை? வெளியே போடா. போ. ஹலோ, யாரு? ஹலோ பாட்டி, நான் ரேணுகா பேசுறேன். காயத்ரி இருக்காளா? ரேணுகா, நல்லா இருக்கியம்மா? ஏதோ புதுசா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்னு காயத்ரி சொன்னா. நல்லா போகுதாம்மா? சரி, ஒரு நிமிஷம் இரு, காயத்ரி கிட்ட கொடுக்குறேன். காயத்ரி, உனக்கு தான் போனு. ரேணுகா பேசுறா. ஹாய் ரேணுகா, எப்படி இருக்க? ஏய், என்னாச்சு? எதுக்கு அழற? நான் ஏமாந்து போயிட்டேன் காயத்ரி. விஜய் என்ன மோசம் பண்ணிட்டான். என்னடி சொல்ற? வெக்கம் கட்டு ராஸ்கல் எங்க அப்பாவோட பணத்துக்காக தான் அவன கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு என் மேல இருந்தது காதல் இல்லடி. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? நான் உளறலடி. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. என்னத்த செஞ்சு தொலைச்சாரு அத சொல்லு. Oh my God, எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ரோட்ல போற பொறுக்கிக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷ ஜென்மம் மாடி அவன். மிருகம் காயத்ரி, வெறும் மிருகம். வயிறு பசிச்சா அடிச்சு திங்கிறதுக்கும் உடம்பு பசிச்சா இழுத்து பிடிக்கிறதுக்கு மட்டுமே தெரிஞ்ச மிருகம். ரேணுகா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. இல்லடி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு காயத்ரி. எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்த விஜய் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராம அவன் கூட நான் தாமத்திய உறவை வச்சுக்க மாட்டேன்னு வைராகியத்தோட இருந்த. நான் சொல்றது அவன் கேப்பா, புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பான்னு எதிர்பார்த்த. மோசம் போயிட்டேன்டி. அழாத ரேணுகா, ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல, நாங்கெல்லாம் இருக்கோம். இரு, சுபோ கான்ஃபரன்ஸ்ல கூப்பிடுறேன். ஹலோ, ஏய் சுப்பு, எங்கடி இருக்க? காயத்ரி, நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒரு நிமிஷம் இரு. இன்னொரு லைன்ல ரேணுகா இருக்கா. நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன், அவளோட பேசு. அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? ஐயோ, பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இரு, நான் கனெக்ட் பண்றேன். ரேணுகா, லைன்ல இருக்கியா? சுப்புவும் லைன்ல தான் இருக்கா. ஏய் ரேணுகா, என்னாச்சு? ஏன் அழற? ரேணுகா, ஷோ
ஐயோ அழாத ரேணுகா, என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. எல்லாமே முடிஞ்சிருச்சு சுப்பு. இதுக்கு மேல என்ன மிச்சம்னு தெரியல. வாழ்க்கையில பெருசா ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். என் கல்யாணம், விஜயோட நான் வாழ போற வாழ்க்கை, ரெண்டையும் அதுக்கு ஒரு ஆதாரமா நினைச்சேன். என் அப்பா முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். கேவலம் என் மானத்தை கூட காப்பாத்திக்க எனக்கு துப்பு இல்லாம போச்சு. ஐயோ லூசு, உன்னை அப்படியே அரைஞ்சிருவேன். விஜய் யாரு? உன் புருஷன் தானே? அத நான் சொல்ல சுப்பு. அவன் என் புருஷனை நான் ஃபீல் பண்ணணும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இவர்தான் உன் அப்பான்னு நான் பெருமையோட எடுத்து சொல்லணும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவன் எனக்கு எங்க கொடுத்தான்? கூல் ட்ரிங்க்ல எது கலந்து கொடுத்து எனக்கு குடிக்க வச்சுட்டான். ரேணுகா, இப்ப விஜய் எங்க இருக்காரு? என்ன கேட்காத. அவன் கட்ட தாலிய கழட்டி அவன் முகத்திலே வீசி எரிஞ்சிட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். தாலிங்கிறது சந்தோஷமா சுமக்க வேண்டிய ஒண்ணு, புனிதமா சுமக்க வேண்டிய ஒண்ணு. அவன் என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல காயத்ரி, அந்த புனிதமான தாலியையும் அசிங்கப்படுத்திட்டான். ரேணுகா, நடந்ததை மறந்துடு ரேணுகா. திரும்ப திரும்ப இதையே நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். இன்னும் எவ்வளவு நேரம் நினைக்க போற? இன்னும் கொஞ்ச நேரம் தானே. ஏய், குட் பை காயத்ரி. குட் பை சுப்பு. நான் போறேன். இனிமே நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னால என் அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தோணிடுச்சு. இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? என் எதிர்காலத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? தோத்து போயிட்டேன்டி. விலகிக்கிறது தான் முறை. ஏய், பைத்தியம் மாதிரி பேசாத ரேணுகா. ரேணுகா ப்ளீஸ் ரேணுகா, லூசு மாதிரி ஏதாவது பண்ணி தொலைக்காத. இல்லடி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல நான் இருந்தேன்னா எனக்கே என்ன பிடிக்காம போயிடும். நான் போறேன் சுப்பு. ஏய் ரேணுகா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ப்ளீஸ், நாம பேசலாம். நான் போறேன் காயத்ரி. ஐயோ, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். கேக்குறதா இல்ல காயத்ரி. நீங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் என்னோட கடைசி ஆசனை கூட எடுத்துக்கோங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் செத்துருவேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் செத்துருவேன். என் சாவுக்கு காரணம் விஜயும் அவங்க ஃபேமிலியும் தானே நீ போலீஸ்ல சொல்லணும். ஏ ரேணுகா, வாயை மூடு. நான் இப்ப அங்க வரேன். என்ன தடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல காயத்ரி. ஏய், நான் சொல்றத கேளுடி ப்ளீஸ். இது வரைக்கும் நான் சொன்ன எதையும் கேட்காம நீயா உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு கஷ்டத்தை தேடிக்கிட்ட. இப்பவாச்சும் நான் சொல்றத கேளு. இங்க பாரு ரேணுகா, நீ சொல்ற மாதிரி விஜய போலீஸ்ல மாட்டி விட்டுடலாம். பட் நீ சாகுறேன்னு சொல்ற பாரு, அதெல்லாம் முட்டாள்தனம். அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ் ரேணுகா. முடிஞ்சதுடி, எல்லாம் முடிஞ்சது. குட் பை. ரேணுகா, ரேணுகா, ஹலோ ரேணுகா. ஐயோ சுப்பு, என்னடி இப்படி பண்ற? ஐயோ காயத்ரி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி. நீ முதல்ல சீக்கிரமா ரேணுகா வீட்டுக்கு போ, நானும் அங்க வந்துடுறேன். ஓகே. காயத்ரி, என்னாச்சு? பாட்டி, நான் இப்ப அர்ஜென்ட்டா ரேணுகா வீடு வரைக்கும் போகணும். ஏ, இப்ப பேசிட்டு இருக்க டைம் இல்ல. ரேணுகா சூசைட் பண்ணிக்க போறாளா? ஐயோ, அவளுக்கும் விஜய்க்கும் ஏதோ ப்ராப்ளமா? வந்து நான் டீடைலா சொல்றேன். நீ முதல்ல கிளம்பு. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன்.
ஐயோ ரேணுகா 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 என்ன பாரு ரேணுகா 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 கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ரேணுகா 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 என்ன பாரு மேடம் கூப்பிட்டீங்களா? இங்க பாருங்க, போய் மருந்தெல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இவங்க ரொம்ப சரிங்க. சீரியஸா இருக்காங்க. சரியான லூஸ் அவ. ஏன் இப்படி பிஹேவ் பண்றா? அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு 2 பேர் இருக்கோம்ல, எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம்ல. இப்படி லூஸ் மாதிரியே பண்ணுவாங்க. பாய்சன் சாப்பிட்டு சாக போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்றா. எந்திரிச்சு வரட்டும் அவ. 2ல 1 பாத்துறேன். காயத்ரி, அவளுக்கு ஒண்ணும் ஆயிடாதுல்ல. ஐயோ எனக்கும் பயமா தான் இருக்கு சுப்பு. எதை குடிச்சான்னு தெரியல. உள்ள பொண்ணு டாக்டர் வேற இன்னும் வெளியே வரல. அந்த என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அவங்க அப்பாக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இப்ப வந்துருவாரு. ஐயோ, அவரை நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ. டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிட்டா. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்களுக்கு புருஷன்காரன் சரியில்லாம இருக்கான். எல்லாரும் இவ்வளவு மாதிரியா இருக்காங்க. இவ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சு. ஏன் இப்படி பண்ணா? சிஸ்டர், நீங்க ரிசப்ஷன்ல போய் பணம் கட்டிடுங்க. ரேணுகாக்கு எப்படி இருக்கு? எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க போய் கட்டிடுங்க. சிஸ்டர் ரேணுகா. ஐயோ, ஏய், பணம் இருக்கா உன்கிட்ட? விளையாடுறியா? போட்டது போட்டபடி ஓடி வந்திருக்க. மிஞ்சி போனா 700 ரூபாய் 800 ரூபாய் இருக்கும். உன்கிட்ட ஆ, என்கிட்ட ஒரு 250 rupees இருக்கும், அவ்வளவுதான். சுத்தம். சரி, அவ அப்பா வரட்டும். ஷோ, அவரை நினைச்சாலே கதை கலங்குது. ஒருவேளை சொல்லாம இருந்திருக்கலாமோ? வேற வழி இல்ல. நல்லது மறைச்சாலும் இதெல்லாம் மறைக்கவே கூடாது. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமே என்ன? ஏங்க, இங்க ரேணுகான்னு ஒருத்தவங்க சேர்த்திருக்காங்களே, அவங்க எந்த வார்டில் இருக்காங்க? பாய்சன் கேஸா? ஆமாங்க. ஐசி வார்டில் இருக்காங்க. தேங்க்யூ. ஏய், ரேணுகா அப்பா. எங்கம்மா ரேணுகா? எங்கம்மா ரேணுகாக்கு என்னாச்சு? எங்க இருக்க சொல்லுமா, சொல்லுங்க. அங்க ரூம்ல. ரேணுகா, ஐயோ, சார் நில்லுங்க சார். சார் கொஞ்சம் இருங்க சார். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் நீங்க கூப்பிட்டாலும் இப்ப அவங்களுக்கு கேட்காது. டாக்டர், என் பொண்ணு டாக்டர் ரொம்ப பாசமா வளர்த்தேன். என்னைக்கு காதல் கல்யாணம்னு போனாலும் அன்னைக்கு என் நிம்மதி போச்சு, அவ வாழ்க்கையும் போச்சு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். எங்களை வேலை பார்க்க விடுங்க. போங்க சார். சார் சொல்றாங்கல்ல, வாங்க சார். சார் கொஞ்சம் வெளியே இருங்க சார். ஐயோ, என்னமாச்சு? விஷத்தை குடிக்கிற அளவுக்கு அப்படி என்னமா பிரச்சனை? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பாவே வேணாம்னு நினைச்சிட்டாளா? சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ரேணுகாக்கு ஒண்ணும் ஆகாது. அவ நிச்சயம் பழச்சுப்பா. நீ சொல்ற, டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நம்பிக்கை இருக்கு சார். அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ரேணுகாக்கு என்னாச்சு? ஏதாவது சொல்லுங்களேன். சொல்றேன் சார், சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு மேல சொல்லாம விடுறது ரொம்ப தப்பு.
ரேணுகாக்கும் விஜய்க்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமா சார், விஜய் ரொம்ப தப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டா. விஜய் பத்தின உண்மையெல்லாம் ரேணுகாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமையில விஜய் ரேணுகா கிட்ட என்ன சொல்ற? தாலியவே கழட்டி போட்டாளா? ரொம்ப உடைஞ்சு போயிட்டா அங்கிள். விஜய் எப்படியாவது திருத்தி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ வைக்கணும். விஜய் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டா. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவ கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாததுனால அது அவளை பர்சனலா பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பாவை எப்படியாவது அவனை ஏத்துக்க வைக்கணும், அவனை நான் மாத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அங்கிள். ஆனா விஜய் இப்படி நடந்துக்கிட்டதுனால இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. ஏம்மா எங்கம்மா இருக்கான் அந்த தருதல? அவனை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். அவசரப்படாதீங்க சார், ப்ளீஸ். அவசரப்படாம இருக்கிறதா? என்னம்மா பேசுற நீ? என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவன சும்மா விட்டனா அப்புறம் நான் என்னம்மா தகுப்பேன்? யோ பிஏ, அவன் எங்க இருந்தாலும் கழுத்துல 4 போடு போட்டு இழுத்துடுவாயா? நீங்க விடுங்க சார், அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க சார். முதல்ல ரேணுகா குணமாயி எந்திரிச்சு உட்காரட்டும் சார். ஹாஸ்பிட்டல் பில் வேற பே பண்ணும் சார். வேணாம் சார். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. சார் ஐயோ சார், டாக்டர் இப்ப சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணு பிழைச்சிட்டாளா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க சார். இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? பாய்சன் பிளட்ல கலந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தா உயிருக்கு நிச்சயமா உத்தரவாதம் கொடுத்திருக்க முடியாது சார். நல்ல வேலை இவங்க இமிடியேட்டா கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆமா, இவங்க யாரு? இவங்க என் மக கூட படிக்கிறவங்க. இவங்களும் என் மக மாதிரி தான் டாக்டர். அதை விடுங்க, என் பொண்ணு பிழைச்சிக்கிறவாள்ல. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இவங்க என்னமா சொல்லிட்டு போறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேணுகா கண்ணு திறக்காம அவங்க உத்தரவாதம் தர மாட்டாங்க அங்கிள். ஆனா நான் சொல்றேன், ரேணுகா கண்டிப்பா பழச்சுக்குவா. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். நீ சொல்றத பார்த்தா சாமியே சொல்ற மாதிரி இருக்குமா? உன் வாக்கு பலிக்கட்டுமா? டேய் விஜய், என் மக வாழ்க்கையில விளையாடிட்டுல, இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அம்மா அம்மா, காலையில ஆயிடுச்சு, எந்திரிமா. அம்மா என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்திரிமா. அம்மா, ஐயோ சுடுது. அம்மா ஏம்மா உடம்பு சுடுது? அம்மா என்னாச்சுமா? ஜுரம் அடிக்குதுமா, எழுந்திரிமா. ஜுரம் அடிக்குதுமா. தெரியும் மஞ்சு, நேத்து ராத்திரி ஒரு மாதிரியா தான் இருந்தது. நடுராத்திரி 1, 1:30 இருக்கும். அப்ப நல்ல ஜுரம், உடம்பெல்லாம் ஒரே வலி. என்ன பண்ண முடியும்? ஜுரம்னு சொல்லிட்டு காலை நீட்டிட்டு படுத்துக்குவா முடியும்? அம்மா அம்மா எழுந்திருக்காதீங்கம்மா, அப்படியே படுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
சுடு தண்ணி. இத குடிங்க, இருமல் வராம இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்தாங்கம்மா. என்னதுமா? எனக்கு காய்ச்சல் வந்தப்போ நீ வாங்கிட்டு வந்தல, அதுல 2 மாத்திரை இருந்துச்சு. அதுதான் இப்ப கொண்டு வந்தேன்.